வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். லிட்டில் இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய நுவரேலியா இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு மலைநாடு நகரம். மற்ற இடங்களை விட இங்கே குளிர் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வெளியே போகும்போது குளிர்கால பாதுகாப்புக்கான உடைகள் இல்லாமல் வெளியே போகவே முடியாது. எப்போவுமே இந்த இடம் குளிர்ச்சியாக தான் இருக்குமா, ஏன்னா இது 6128 அடி உயரத்தில் இருக்குது. தேயிலை தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குது மற்றும் காலனித்துவ கட்டிடக்கலைக்கு பேர் போன நகரம். அதனால லிட்டில் இங்கிலாந்து அப்படின்றாங்க. பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் வேட்டைக்கும் போலோ, கோல்ஃபு மற்றும் கிரிக்கெட், குதிரையேற்றத்திற்கும் இந்த இடத்தை அதிகமாக பயன்படுத்தினார்கள். ஏப்ரல் மாதம் சிங்கள தமிழ் புத்தாண்டு சமயம் ஊரே கோலாகலமாக இருக்கும். அது சமயம்தான் கிரிகோரி லேக் நிறைய டூரிஸ்ட்டுகளே இருக்கும். அதோட ஏப்ரல் மாதம்தான் குதிரை பந்தயம், மோட்டார் பந்தயம் மற்றும் சில ரேஸு எல்லாம் நடக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஸ்டாம்ஃபோர்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். 2 நாள் இங்கே தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலே குதிரை ஏற்றம், குதிரை ரேஸ் நடக்கிற இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். நாங்கள் 8 பேரும் இந்த வெஹிக்கிளில் தான் பயணம் செஞ்சோம். மாலை நேர வாக்கிங் போது தான் அருகிலுள்ள இடங்கள், மார்க்கெட்டு மற்றதெல்லாம் சுற்றி பார்க்க முடிஞ்சது. இது நுவரேலியா பஸ் ஸ்டாண்ட். நிறைய இடங்களில் தமிழ்லையும் பெயர் பலகை இருந்ததுனால நம்ம அந்த மொழியில் எந்த சிரமமும் இல்லை. இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு நாடு. இங்கே 70% பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மீதம் 30% தான் மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இங்கே 74% சிங்களவர்களும் 16% தமிழர்களும் இருக்கிறாங்க. இந்த இடம் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய இடம். கல்வி அறிவுள்ள முன்னணியில் இருக்கிற நாடு. கிட்டத்தட்ட 93% எழுத்தறிவு பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வியர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் இருந்து யூனிவர்சிட்டி வரை இலவச கல்வி வழங்கப்படும் உலகின் சில நாடுகளில் இதுவும் ஒன்று. இங்கே உள்ளவங்க எல்லாருமே குடும்பத்தை ரொம்பவும் நேசிக்கிறாங்க. முக்கால்வாசி கூட்டு குடும்பமாக தான் இருக்குது இங்கே. நாங்கள் ஹோட்டல்லே காலை உணவை முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி சைவ உணவு வகையிலும் அசைவ உணவு வகையிலும் இருக்கும். நமக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு டீ எஸ்டேட். இது ஏக்கர் கணக்கில் இருக்க எஸ்டேட்டை பார்வையிடுறது மட்டுமல்ல, உள்ளேயே ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த தேயிலையை தரம் பிரிக்கிறாங்க. பல செய்முறைகள், ப்ராசஸிங்க்கு அப்புறம் அந்த டீ எப்படி வெளியே வருது அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல நம்ம சுற்றி பார்க்கலாம். அரசுக்கு வருவாய் சேர்க்கும் வகையிலும் டூரிஸ்டை அட்ராக்ட் செய்கிற விதமாகவும் இந்த எஸ்டேட்டுகள் இருக்குது. இலங்கை தேயிலை தோட்டங்கள் உலக புகழ் பெற்றவை. உலக அளவில் தேயிலை ஏற்றுமதியில் இலங்கை முன்னணியில் இருக்குது. 1867 ஜேம்ஸ் டெய்லரால் முதல்ல கண்டியில் இந்த டீ ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நுவரேலியா, ஹட்டன், ஹம்புத்தலை போன்ற மத்திய மலை நாடுகளில் ரொம்ப சிறப்பாக வளர்ந்தது. இப்போது நம்ம பார்க்க போகிறது டீ எஸ்டேட்டு. இதுதான் அந்த டீ எஸ்டேட்டு. முன்னாடியே ஒரு மலர் தோட்டமும் இருக்குது. இப்போது டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. சாதாரணமாக பச்சை பசேர்னு இருக்கிற இந்த தேயிலை எப்படி பல ப்ராசஸிங்க்கு அப்புறம் கடைகளுக்கு பாக்கெட்டாக வருதுங்கிற செய்முறையை பார்த்தோம். முதல்ல சீனர்கள் தான் மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை அறிந்து அதை டீயாக சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு சீனாவிற்கு புத்த மதத்தை கற்க வந்த ஜப்பானிய புத்த மத துறவிகள் மூலம் கிமு 800 ஜப்பானுக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் பரவியது. ஜப்பானில் இருந்து டச்சுக்காரர்கள் வழியாக இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் அதுக்கு பிறகு மற்ற நாடுகளுக்கும் இந்த தேயிலை அறிமுகமானது. டீ பவுடரில் எத்தனை வகை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய இடத்துல வர்ற டூரிஸ்ட்டுகளை உட்கார வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான டீயை இலவசமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டீ பவுடர் பேக்கெட்டை இந்த ஷாப்பில் இருந்து நம்ம வாங்கிக்கலாம். This one good for milk tea. Cinnamon, cardamom, ginger mix on. This one 4,300. அவங்க விலை சொல்கிறது LKR எனப்படும் இலங்கை மதிப்புக்கான விலை. அடுத்து வர்ற வீடியோவில் நுவரேலியாவில் உள்ள இதிகாச வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உலகத்திலேயே உள்ள ஒரே சீத்தம்மன் கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. Thanks for watching.